நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிசிஐடி விசாரணைக்கு நயினார் நாகேந்திரன் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், செய்தி குறித்தான முழு விவரங்கள். ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நயினார் நாகேந்திரன் எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தனது வழக்கறிஞர் பால் கனகராஜுடன் விசாரணைக்காக சற்று நேரத்திற்கு முன்பாக ஆஜராகியிருக்கிறார். சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி புறப்பட்ட நெல்லை விரைவு ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையின் போது 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதன் பிறகு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தினார்கள். இந்த 4 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம் என்ற விவரங்களை இதுவரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. அது தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சதீஷ், அவருடைய சகோதரர் நவீன், அதே போல பெருமாள், நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன், ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீஸ் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம், அதே போல மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. இந்த பணம் நயினார் நாகேந்திரனுடைய பணம் என்று அவருடைய உறவினர் தெரிவித்திருந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் கொடுத்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தார்கள். அதன்படி 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மன் அடிப்படையில் அவர் விசாரணைக்காக ஆஜராகவில்லை. பல்வேறு காரணங்களை தெரிவித்து விசாரணைக்கான கால அவகாசத்தை அவர் நீட்டித்து வந்தார். இந்த நிலையில் விசாரணைக்கு இன்று ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனின் அடிப்படையில் தற்போது அவர் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் இந்த 4 கோடி ரூபாய் பணம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சிபிசிஐடி எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய போலீசார் தான் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணம் யாருடைய பணம், எங்கிருந்து இந்த பணம் எங்கு செல்கிறது, அது மட்டுமல்லாமல் இந்த பணத்துடைய முக்கிய ஆவணங்கள் என்னென்ன இருக்கிறது, அதே போல எந்த வகையில் இந்த பணம் 4 கோடி ரூபாய் பணம் கிடைத்தது என்ற பல்வேறு கேள்விகளை கேட்டு நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கேள்விகள் கேட்டு துளைத்தெடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.